ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் ப்ளவுஸில் பேக் பார்ட் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன், அது உங்களுக்கு டவுட் இருந்தால் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிப்பு வச்சு பின்பாகம், அதாவது பேக் சைடு சரியா, இதை வந்து 1/4 இன்ச்சுக்கு மடிப்பு வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எண்டு வரையும் போட்டுட்டு திரும்ப நம்ம மார்க் பண்ணி வச்சு நாச்சு போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இன்ச்சு 1 இன்ச்சு மொத்தம் 1.5 இன்ச் வச்சுட்டு இருந்தோம். 1/4 இன்ச் விட்டாச்சு, மீதி 1.25 இன்ச்சுக்கு இதை இப்படி மடித்து அந்த நாச்சோடு மடித்து இந்த தையலை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக தைச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஈஸியாக தைக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸை 2ஆக மடித்து பேக் சைடு டாட் வரும் பார்த்தீங்களா, அந்த டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம ப்ளவுஸை வந்து 2ஆக மடிச்சுக்கிறோம். இந்த லைன் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தீங்களா, நடுவில் விரலால் வச்சுட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணி அங்கே ஒரு லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அது நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த லைன் போட்டிருந்தோம், அந்த லைனில் பிடிக்கிறதுக்கு. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து அந்த அளவு எவ்வளோதுக்கு வருதுன்னு பார்த்து புள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஒரு ஊசி வச்சுருப்போம் பார்த்திங்களா, பெரிய ஊசி, கட்டை ஊசின்னு சொல்லுவாங்க, இந்த ஊசியால் வச்சுக்கோங்க, டாட் வச்சுக்கோங்க. இது வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு 2 சைடும் சேம் அளவு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம அளவு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம அந்த சென்ட்ரு மார்க்கில் ஒரு புள்ளி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஊசியால் புள்ளி வச்சோம் பார்த்திங்களா, அதை இப்படி பிடிச்சி இப்படி ஷோல்டரோட, அதாவது ஷோல்டருக்கும் இதுக்கும் சென்ட்ரு பிளேஸில் இருக்கிற மாதிரி பிடிச்சி இப்போ இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் தையல் விட்டுக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 1 இன்ச் வந்து இடுப்பு சுற்றளவில் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருவோம். அதில் 1/2 இன்ச் இங்கே தையல், அடுத்து அந்த சைடு 1/2 இன்ச் தையல் விட்டிங்கன்னா அந்த 1 இன்ச் இதில் மைனஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம உள் பக்கமாக தையல் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நீடில் மார்க் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த நீடில் மார்க் தெரியுது பார்த்தீங்களா, அந்த நீடில் மார்க்கில் பிடிச்சி ஷோல்டரோடு சேர்த்து பிடிச்சி தையல் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு குறையாமல் போடுங்க, ரொம்ப சின்னதாகவும் பிடிக்காதீங்க, அப்போ நமக்கு இடுப்பு சுற்றளவு பெருசாக வந்துடும். இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ 2 சைடும் எப்போவுமே நான் டபுள் ஸ்டிச் பண்ணிடுவேன், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் தையல். நமக்கு கொஞ்சம் நிறைய நாள் அந்த ப்ளவுஸ் வந்து உழைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி தையல் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் ஆல்ரெடி நம்ம நீடில் மார்க் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கோம், அந்த அளவுக்கு தான் நம்ம இப்போ பிடிக்க போகிறோம். இந்த நாச் போட்டிருக்கோம் பாருங்களா, இந்த நாச்சில் நம்ம வந்து அந்த டாட்டோட அளவை வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த 2 நாட்சையும் இப்படி மடக்கிக்கங்க. இந்த 2 நாட்சுமே இப்படி சேமாக இருக்கணும். ஓகேவா? இப்படி சேமாக வச்சுட்டு அதை வந்து இப்படி தையல் போட்டுக்கோங்க. அந்த நீடில் மார்க்கு நீங்கள் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த நீடில் மார்க்கோடு சேர்த்து தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புரியலைன்னா நான் இதோட கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன், அந்த கட்டிங் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ அது போட்டுட்டு அடுத்து நீடில் மார்க் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து இப்படி பிடிச்சி வச்சு இது 2ம் சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து அளவுகள் வந்து சைஸுக்கு ஏற்றபடி மாறுபடும். இது நார்மல் சைஸுங்கிறனால இந்த மாதிரி 2ஐயும் சேர்த்து வச்சு பிடிச்சி இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டுட்டு திரும்ப நம்ம ஆம்ஹோல் டாட் பிடிக்க போகிறோம். இப்போ சென்ட்ரு டாட், சைடு டாட் பிடிச்சாச்சு. இப்போ ஆம்ஹோல் டாட், ஆம்ஹோல் டாட்டுக்கு சென்ட்ரு டாட் பிடிச்சோம் பார்த்திங்களா, அதையும் ஆம்ஹோலையும் இது ஸ்ட்ரைட்டாக வச்சோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் கோடு நமக்கு கிடைக்கும். இதுதான் நமக்கு ஆம்ஹோல் டாட்டு. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். இப்படி பிடிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இது வந்து கிராஸாக எதுவும் போயிடக்கூடாது, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நீடில் மார்க் போட்டிருக்க அளவுக்கு அந்த தையலை வந்து 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து உள்ள வரையும் கொண்டுட்டு வாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. நெகத்தை வச்சு இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டாட் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும், நல்லாயிருக்கும். நார்மல் ப்ளவுஸுங்கிறனால நமக்கு வந்து அந்த தையல் வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் இந்த மாதிரி நெகத்தை வச்சு ப்ளேஸ் பண்ணி விடுறேன். ஓகேவா? இப்போ பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மெத்தடு நீங்கள் பண்ணிங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம பட்டி எப்போதுமே கனமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே 2 பீஸ் கொடுத்துருக்கேன்,
மேலே வந்து நம்மளோட ஒரிஜினல் பீஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ இதை இப்படி வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். 1/2 இன்ச் தான் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம். 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நூல் கட் பண்ணிடாமல் அதே மாதிரி இது வந்து இந்த பக்கம் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் பக்கம், அதாவது இதே மாதிரி இந்த கார்னரையும் வச்சு அதே மாதிரி டபுள் ஸ்டிச் வச்சு இது பண்ணிடுங்க. மாற்றி வச்சிடாதீங்க. ஓகேவா? பேக் சைடை கொண்டு வந்து ஃப்ரண்ட் பக்கம் வச்சிடாதீங்க. இப்படி வச்சு நீங்கள் தையல் போடும்போது உங்களுக்கு வந்து பீஸ் வந்து நீங்கள் மாற்றி அடிக்க மாட்டீங்க. ஏன்னா தையல் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் த்ரெட் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பீஸை நீங்கள் மாற்றி வச்சுட்டீங்க, அப்புறம் பிரிக்கிற மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் கட் பண்ண வேணாம். அப்படி வச்சுட்டு இப்போ படிமான தையல் நான் எப்படி அந்த கிளாத்தை மடித்து நான் போட்டு படிமான தையல் போடுறேனோ அதே மாதிரி படிமான தையல் போடுங்க. இதே மாதிரி த்ரெட்டை கட் பண்ணாமல் இருக்கனால தான் எனக்கு கரெக்டாக சேம் அளவாக வருங்கிறது தெரியுது. ஓகேவா? இந்த மாதிரி போட்டுட்டு திரும்ப இதை வந்து நம்ம படிமான தையல் போட்டோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே மடித்து இப்படி ஒரு தையல் போட போகிறோம். ஓகேவா? இப்படி தையல் போட்டிங்கன்னா இப்போ ஈஸியாக இருக்கும். நம்ம படிமான தையல் போட்டனால அது நல்லா மடங்கி கொடுக்கும் நமக்கு. நம்ம கஷ்டப்பட்டு மடக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டு இப்படி தையல் போட்டுட்டு வாங்க. எல்லாமே ஒரு நூலளவு தையல் தான் போட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி இப்போ மேல் அப்படியே கொண்டுட்டு வாங்க. எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நம்ம கட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஸ்டிச் பண்ணி சும்மா கட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ கட் பண்ணி விட போகிறோம். இந்த பாருங்கள், அதை ஒட்டி இப்படி கட் பண்ணி நம்ம விட போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த பீஸையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்துட்டேன். பாருங்கள், ரெண்டும் சேம் அளவாக வந்துருச்சு. நீங்கள் வந்து த்ரெட் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ பட்டி ஜாயின் பண்ணும்போது இந்த கார்னர்லேருந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஆல்ரெடி பட்டி ஜாயின்ட்க்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த கார்னரில் ஒரு கட் கொடுத்துட்டு இந்த கார்னர்லேருந்து நீங்கள் வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணி இந்த கார்னர்லேருந்து இப்படி வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் போடணும். எதுக்கு இந்த கட் கொடுத்துட்டு ஜாயின் போடுறோம் அப்படின்னு சொன்னால், கட் கொடுக்காம நம்ம ஜாயின் போட்டோம்னா அது ஏற்ற இறக்கமாக தையல் வந்துடும். தையல் வராது, துணி வந்து ஏற்ற இறக்கமாக வந்துடும். அதனால தான் இப்படி கட் கொடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் இப்படி தையல் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரும். நீங்கள் கட் கொடுக்காமல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வராது. பட்டி துணி பின்னாடி தள்ளி வந்துடும், ஓப்பன் பக்கம் கொஞ்சம் முன்னாடி போயிடும். ஓகேவா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கட் கொடுக்காமல் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பட்டி கிளாத் வந்து இப்போ நான் லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட வந்துடும், இந்த இடத்துக்கிட்ட வந்துடும். அதனால தான் நம்ம கட் கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஓப்பன் பீஸ் ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நான் கிளாத் வந்து ஸ்ட்ரைட் கிளாத் இல்லைங்கிறனால ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இப்படி வச்சு நம்மளுக்கு இதை வந்து இப்படி உள் பக்கமாக வச்சு இப்படி நம்ம தையல் போடுறோம். அதாவது இது வந்து ஐ கட்டுறது. ஓகேவா? அதுக்கு இடையில இப்படி லைட்டாக ஒரு மடிச்சுக்கோங்க. இது வந்து வி பட்டி நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? அதாவது ரைட் சைடு நம்ம வந்து வி பட்டி ரைட் சைடு தான் கட்டுவோம். அந்த ரைட் சைடுக்காக நம்ம இப்போ அதை ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் உள் பக்கமாக இப்படி வச்சு இதை இப்படி வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. நான் நிறையா இந்த மாதிரிலாம் நான் மாற்றி அடிச்சுட்டு பிரித்து அடிப்பேன். வி கட்டுற பக்கெட்டு வந்து ஓப்பன், அதாவது கொக்கி ஹூக் பட்டி கட்டுறதை நான் வச்சுடுவேன். இந்த மாதிரி நீங்கள் தவறு பண்ணிடாமல் இது பண்ணுங்கள், கரெக்டாக தைச்சிக்கோங்க. இது கீழ்ப்பக்கமாகவும் இது மேல் பக்கமாகவும் பார்த்துருக்கணும். அதாவது சென்ட்ரு ஜாயிண்ட் வந்து ஓப்பன் பக்கம் உள்ள சென்ட்ரு ஜாயிண்ட் வந்து
நமக்கு வந்து கீழ்ப்பக்கமாகவும் பட்டி ஜாயிண்ட் வந்து மேல் பக்கமாகவும் இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி படிமான தையல் போட்டுங்க. அந்த தையல் போட்ட இடத்துல படிமான தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மடிச்சடிச்சோம்ல அதை வந்து ஒரு மடி மடித்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக சென்ட்ரு பக்கத்தில் ஒரு தையல் போடுங்க. சென்டரில் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ கீழே உள்ள பீஸை உள் பக்கமாக மடித்து இப்படி அடிச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்படியே வச்சு இங்கே வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் முடிக்கிற இடத்துல லாக் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிஃபாக கிளாத் நிற்கும். இப்போ இது வந்து கொக்கி கட்டுற பக்கம், இது வந்து வெளிப்பக்கமாக வைக்கிறோம். அதாவது பீஸ் வந்து வெளிப்பக்கமாக வைக்கிறோம். இதை வந்து உள்பக்கமாக நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கிறோம். இந்த பாருங்கள், நான் ஜாயின் பண்ணும்போது இந்த டாட்டை வந்து கீழ்ப்பக்கமாகவும் இந்த இதை வந்து மேல் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதே மாதிரி தான் வீ கட்டுற பக்கத்துமே அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதை வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னையை பொறுத்த வரையும் லைனிங் ப்ளவுஸோட நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறது தாங்க நான் கஷ்டம்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக வரும். அதாக இருந்தால் ஒரே அடி அடித்து திருப்பிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறனால இங்கே நான் தையல் போடுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுருவாங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க, அதில் தப்பு இல்லை. தையல் போட்டுட்டு திரும்ப இன்னொரு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஹூக் வைக்கிற பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொக்கி கட்டுற பீஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வச்சு மெதுவாக தையல் போட்டுட்டு வாங்க. கீழே மடித்து வச்சுக்கோங்க. அடியில் மடித்து அடிச்சுட்டு நம்ம அந்த பீஸ் ஓப்பன் இருக்கும் பார்த்திங்களா, அதனால் இப்படி வச்சு நீடில் அப்படியே வச்சு திருப்பி இங்கே வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். நமக்கு இப்போ ஃப்ரண்ட் பீஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வீ கட்டுறதுல வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி உங்களுக்கு நான் தச்சு காட்டினேன். அதாவது பட்டி ஜாயின் கிட்ட, சென்டர் ஜாயின் கிட்ட, மேலே கழுத்துக்கிட்ட ஒரு இது, இடையில பட்டிக்கும் கீழே இடுப்புக்கும் இடையில ஒரு இது, மொத்தம் 5 ஹூக்கு கட்டுற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை வி ஷேப்பில் நீங்கள் தச்சு வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணால் அந்த வி ஷேப் மார்க் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு அந்த கிளாத்தை இப்படி ரொட்டேட் பண்ணி திரும்ப வச்சு திரும்ப ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக லாக் ஸ்டிச் நீங்கள் போட்டே தான் ஆகணும். லாக் ஸ்டிச் போடாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது ஹூக் பட்டி வந்து வீ கட்டிடுறது வந்து ஹூக் மாட்டும்போது நமக்கு பிரிஞ்சிட்டு வந்துடும். இதே மாதிரி வச்சு நீடில் மார்க் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணி திரும்ப இப்படி வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணி திரும்ப இந்த மாதிரி வீ கட்டுங்க. இதே மாதிரி ஃபுல் லைனையுமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஆல்ரெடி இதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ கை எடுத்துக்கிட்டோம். கையில் ஆல்ரெடி இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இப்படி வச்சு இதை எடுத்துக்கோங்க. எடுத்து கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அதாவது குறைபாகம் எங்கிட்ட கட் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்துக்கோங்க. அந்த குறைபாகத்துக்காக நம்ம ஒரு நாச் போட்டிருக்கோம், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த குறைபாகத்தை மென்ஷன் பண்ணி, குறைபாகம் ஆப்போசிட் பக்கம் இருந்துச்சு, அதே மாதிரி இது இந்த பக்கமாக இருக்கணும். இதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. திரும்ப நீங்கள் வச்ச சைடே நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதாவது பேக் சைடு மாறி போயிடும் அந்த குறைபாகம் கட் பண்ணது. அதனால நம்ம இப்படி வைக்கிறோம். ஓகேவா? ஏன்னா இதை நான் த்ரெட் கட் பண்ணாமல் நான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் த்ரெட் கட் பண்ணிட்டீங்கன்னா குறைபாகம் மாற்றி தைச்சிருவோம், நம்ம அப்புறம் திரும்ப பிரிக்கிற மாதிரி வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம 1.25 இன்ச் விட்டுருந்தோம். இப்போ அதை ஒரு ஃபோல்ட் பண்ணி அந்த நாச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி அதை அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஹெம் பண்ணுறதுனா இதை ஹெம் பண்ணிக்கலாம். இது வந்து சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை ஹெம் பண்ணிவிட்டு அந்த சென்டர் ஸ்டிச்சை வந்து நம்ம பிரித்து விட்டுறலாம். இது வந்து நம்ம ஹெம் பண்ணலை, அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறோம்.
அவங்க என்னோடய கஸ்டமர் வந்து இதை ஹெம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நமக்கு இப்போ பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு, கை வந்து ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம பேக் பார்ட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. எடுத்து ஷோல்டரோட அளவை ஷோல்டர் சைடு வர மாதிரியும் ஆம்கோல் பக்கெட் வர மாதிரியும் வச்சுக்கோங்க. மாற்றி ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடாதீங்க. ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச்சில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அரை இன்ச்சில் ஃபஸ்ட்டு லாக் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லாக் ஸ்டிச் தான் நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த சைடு உள்ளதையும் நம்ம இந்த மாதிரி வச்சு 1/2 இன்ச்சில் லாக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதையும் டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எப்போதுமே நீங்கள் எந்த ஒரு ஜாயிண்ட்டுக்கிட்ட இருந்தாலுமே நீங்கள் டபுள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது வந்து நமக்கு லைஃப் வரும் அந்த ப்ளவுஸ் வந்து. ஓகேவா? இப்போ டபுள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெகத்தால் ஒரு தடவை இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம கை ஜாயின் பண்ண போகிறோம். இதில் வந்து நமக்கு கை சைடு வந்து குறைபாகம் எந்த சைடு இருக்கோ அது வந்து முன்பக்கட்டு வரணும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரு ப்ளேஸ் பார்த்து இப்படி அளந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அளந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அளந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே இருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு வரலாம். இப்போ நம்ம அந்த கை வந்து ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? அந்த கார்னர்லேருந்து 1/2 இன்ச் தான் நம்ம தையலுக்காக விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் பண்ணுறோம். அது வந்து ரொம்ப பீஸை இழுத்து பிடிக்காதீங்க. கை மட்டும்தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வரணும். உடம்பு பாகத்தை நீங்கள் வந்து இழுக்காதீங்க. அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பேக் பக்கமாக பார்க்குற மாதிரி அதை வந்து மடித்து வச்சுக்கோங்க. மடிக்கலை, அதாவது பேக் சைடு பார்க்குற மாதிரி தையல் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அதை கையை வந்து இழுத்து கொண்டு வராதீங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு கொண்டு வாங்க. இந்த மாதிரி கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதர் சைடு உள்ள கையையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி திரும்ப இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த சைடே போட்டுட்டு வரலாம் தையல். இப்படி திரும்பினீங்கன்னா நீங்கள் வந்து கூட குறைச்சி வச்சுருக்கீங்களா, தையல் எப்படி போட்டிருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தையல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் எல்லாத்துலேயுமே டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு ப்ளவுஸுக்கு லைஃப் வரும். கஸ்டமர்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த மாதிரி தையல் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நான் சொன்ன மாதிரி நகத்தால் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம இந்த சைடு உள்ள கை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி அளந்து பார்த்துட்டு நீங்கள் கை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ குறைபாகம் எந்த சைடு இருக்குன்னு சொல்லி பார்த்து வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் அளந்து பார்த்துட்டேன், அதனால் இங்கேருந்து ப்ளேஸ் பண்ணி நான் இப்படி வந்து தையல் பண்ணிட்டு வர போகிறேன். 1/2 இன்ச் அளவுக்கு தையல் பண்ணிக்கோங்க. கூட ஸ்டிச் பண்ணிடாதீங்க. கூட ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு தையல் அளவுகள் மாறி போயிடும். நம்ம எவ்வளவுக்கு தையல் அளவு நம்ம விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் பேக் சைடு பார்த்த மாதிரி வச்சுட்டு அது மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக செஞ்சு ஆகணும். அப்போ தான் நமக்கு ப்ளவுஸ் வந்து நீட்னஸ் ஃபினிஷோட நமக்கு கஸ்டமர்ஸும் ஹாப்பியாக இருக்க மாதிரி நமக்கு ஒரு நீட் ஸ்டிச்சிங் கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப இதை டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
நான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து ஈஸியாக நம்ம சீக்கிரமாகவும் ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இதை விரித்து இப்படி நெகத்தால் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அயர்ன் பண்ண ஃபீல் மாதிரியே இருக்கும், ப்ளஸ் வந்து நீட்னஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே நெகத்தால் இப்படி கீறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம கழுத்து பீஸ்க்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பீஸு, அதை இந்த மாதிரி க்ராஸாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நெக் பீஸு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ராஸாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ள பீஸை நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சாதான் நமக்கு நெக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த பீஸ் வந்து நமக்கு வளைஞ்சு கொடுக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணி இதையும் இந்த மாதிரி கார்னர்லேருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் கொடுத்துட்டு இதை அப்படி அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து ப்ளவுஸ்க்கு கழுத்துக்கு வந்து நமக்கு இந்த பீஸ் போதுமானு நம்ம அளந்து பார்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி நமக்கு பீஸ் கிடச்சிரும். இதை வந்து நம்ம ஓப்பன் பக்கத்துலேருந்து நம்ம அளந்து பார்க்க போகிறோம். இப்படி அளந்து பார்த்துட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் தேவைப்படுது. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா கிராஸ் பீஸ் கட் பண்ணி அதோட ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லேருந்து கொஞ்சம் தையல் போட்டுகிட்டே வாங்க. ஒரு 1/2 இன்ச் கேப்பில் தையல் போடுங்க. நீங்கள் ஜாயின் பண்ண பீஸை இப்படி விரித்து வச்சு நெகத்தால் ஒரு ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு தையல் போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப தின்னாக தெரியாது. ஓகேவா? இந்த மாதிரி நெகத்தால் கீறி விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம எல்லா ஒரு ப்ளவுஸ்னு எடுத்துட்டோம்னா நம்ம பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு வந்து ப்ளவுஸ்க்கு வந்து நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும். இந்த மாதிரி ரெண்டாக விரித்து அதை வந்து நெகத்தால் கீறிட்டு இதை அப்படியே வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் கொடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா சைடில் உள்ள பீஸை வந்து ஒரு நூல் அளவு மட்டும் நமக்கு வச்சுக்கிட்டு பேலன்ஸ் உள்ளதை நம்ம கட் பண்ணிடலாம். தையலை கட் பண்ணிடாதீங்க. நூல் அளவு தையல் இருந்தால் போதும். நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ப்ளவுஸில் வந்து இந்த பீஸ் ஜாயின் பண்ணுறத பார்க்கலாம். ப்ளவுஸில் எப்போதுமே கொக்கி கட்டுவோம் பார்த்திங்களா, அந்த பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக, அதாவது வெளிப்பக்கமாக வச்சுட்டு கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு நீங்கள் போட்டுட்டு வாங்க. வெளிப்பக்கமாக அட்டாச் பண்ணுங்கள், உள் பக்கமாக அட்டாச் பண்ணிடாதீங்க. நான் இதை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கழுத்து ஸ்டிச் பண்ணும்போது ஒன்று ஒன்றா தெரியும். நீங்கள் ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டையும் பேக் சைடு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. வெளிப்பக்கமாக வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் தைச்சா போதும். ரொம்ப இது பண்ணி தைக்க வேணாம். ரொம்ப தையல் விட்டிங்கன்னா கழுத்து வந்து கொஞ்சம் இறக்கமாக போயிடும். நம்ம தையலுக்கு அளவுகள் எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணாவே போதும். இந்த மாதிரி ஃபுல் லைனையும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்படி ஷோல்ட்ரு ஜாயிண்ட் வந்து எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு தைங்க. பேக் சைடு பார்த்த மாதிரி தான் அந்த ஷோல்ட்ரு ஜாயிண்ட் வந்து நமக்கு இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தைச்சிட்டு
இதை வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கிளாத் மட்டும் நம்ம விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம தச்ச பக்கமாக பார்த்து மடித்து உள் பக்கமாக விட்டுட்டு கரெக்டாக அந்த ஓப்பன் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மடித்து வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்துலேயுமே கார்னர் கட் கொடுத்துக்குங்க. ஏன்னா இது வந்து நம்ம தையலில் நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. அப்போ தான் ப்ளவுஸ் கொஞ்சம் வளைச்சி கொடுக்கும், நமக்கு ஈஸியாக வளைச்சி கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி கட் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு கட் எல்லாத்துலேயுமே இது வந்து வளைவாக ரவுண்ட் ஷேப்பில் வர்றனால இந்த கட் கொடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பீஸும் சுருங்காது. ஓகேவா? இதை இப்படி மடித்து வச்சு உள்பக்கமாக மடித்து வச்சு இப்படி வச்சு ஒரு படி தையல் போட்டுக்கோங்க. நான் எப்படி மடித்தேன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சு ஒரு படி தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டுக்கோங்க. நான் இன்னும் உள் பக்கமாக திருப்பவே இல்லை. இப்போ நம்ம மேல் பக்கமாக வச்ச மாதிரியே தான் நான் இப்போ வந்து தச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுட்டு ஃபுல் நெக் லைனையும் ஃபினிஷ் பண்ணுங்கள். படிமான தையல் போட்டாச்சா? இப்போ நம்ம படிமான தையல் போட்டதுக்கப்புறம் உள் பக்கமாக திருப்பினீங்கன்னா அது கரெக்டாக அந்த ஸ்டிஃபாக நமக்கு வளைச்சி கொடுக்கும். இந்த இடத்துல ஒரு நூல் அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. உள் பக்கமாக நம்ம திருப்பி விட்டு இப்போ நம்ம தையல் போடுறோம். ஓகேவா? இந்த மாதிரி நூல் அளவுக்கு ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கோங்க. உள் பக்கமாக மடித்து நீங்கள் அந்த படி தையல் போட்டனால இது உள் பக்கமாக நல்லா வளைச்சி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. பீஸை மட்டும் இழுக்காதீங்க. நீங்கள் மெதுவாக ஸ்டிச் பண்ணிங்கனாவே இது வந்து கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு திரும்ப ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தள்ளி இன்னொரு தையல் போட போகிறோம். எப்போவுமே கழுத்துக்கு ஒன்று பைப்பிங் வைப்போம், இல்லாட்டி இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணுவோம். இதை வந்து சும்மா இவங்க வந்து எனக்கு ஹெம் பண்ண வேண்டாம்னு சொன்னனால நான் இதை வந்து அடித்து விட்டுறேன். இதை அடித்து விடுறதுனால உங்களுக்கு வந்து ஹெம் பண்ணுறதை விட இது வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ 1/4 இன்ச் தள்ளி அதே சேம் லைனில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு நெக்லைனும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நமக்கு நீட் ஃபினிஷிங்காக வந்துடுச்சு. இப்போ உடம்பு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முன்பாகத்தையும் எடுத்துக்கோங்க. கொக்கி ஜாயின் பண்ணுறது, அதாவது நம்ம அடிஷ்னலாக வீப்பட்டி கட்டணும் பார்த்திங்களா, அதில் மேலே ப்ளேஸ் பண்ணிடாமல் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ளேஸ் பண்ண மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்குது பார்த்திங்களா, அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து எந்த லெவலில் வந்து நம்ம வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வச்சு அங்கே ஒரு நீடில் அங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தையல் எந்த லெவலில் வருதோ அந்த லெவலத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க, மேலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம பேக் பார்ட்டுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சு 2ஆக மடித்து அதே மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம இதையும் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இதையும் நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து கால்குலேஷனில் உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அதை நீங்கள் பார்த்தும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ப்ளவுஸ் வச்சு அளவெடுத்து தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறவங்க கால்குலேஷன் மெத்தட் நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக சீக்கிரம் அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த 2 டாட் குறித்தோம் பார்த்தீங்களா, அது 2டையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டு அண்ட் பேக் பார்ட்டில் குறித்ததை ஜாயின் பண்ணிக்கோங்க. 2டையும் சேமாக வச்சு ஜாயின் பண்ணாதீங்க. நீங்கள் அளவு குறித்தது, அதாவது சாக் பீஸில் நீங்கள் இப்போ நோட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். நீங்கள் வந்து பேக் பார்ட் கம்மியாக இருக்குது, ஃப்ரண்ட் பார்ட் அதிகமாக இருக்குது சைடில் அப்படின்லாம் யோசிக்க வேணாம். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேவா?
இப்போ நம்ம லைட்டாக ஒரு லாக் ஸ்டிச் தான் போட்டு வச்சுருக்கோம், நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண வேண்டாம். லாக் ஸ்டிச் போட்டு நம்ம ப்ளவுஸை வந்து அளந்து பார்க்க போகிறோம், அது கரெக்டாக இருக்கா நம்மளுக்கு நம்ம பிடிச்சது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்படியே நம்ம சைட் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? ப்ளவுஸ் வச்சு இப்போ நம்ம இந்த கார்னர்லேருந்து நம்ம அளந்து பார்த்துட்டே வரலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அளந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக பீஸ் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ சைட் ஜாயிண்ட்டுக்கு ப்ளவுஸை உள்பக்கமாக திருப்பி கை ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த தையல் ஆல்ரெடி நம்ம போட்ட தையல் இருக்கும், ஸோ அது வந்து விலகாது, அது அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம கையை அளவு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கை அளவு எடுத்து இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். எங்கே இருக்கோ அந்த மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு உங்களுக்கு வந்து அந்த இதுலேருந்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம லாக் ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா, அது வரையும் உங்களுக்கு தெரியலைன்னா இங்கே நாட்ச் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நாச்சுக்கும் இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த நாச் தான் நம்ம ஆல்ரெடி இந்த ஆம்கோல் வளைவு வரையும் போது அந்த நாச் போட்டோம். இதை இப்படி வச்சு இப்படி ஒரு கோடு போட்டு இந்த கோட்டுக்கு நேராகவே நீங்கள் தையல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிரும். ஸோ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. லாக் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி கை ஜாயிண்ட் வந்து மேலே இருக்கிற மாதிரி 2 சைடும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சேமாக இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ப்ளவுஸை அப்படியே திருப்பி அதை கட் பண்ண வேணாம். ஈஸியான மெத்தட் இது தான். நீங்கள் கட் பண்ணி திரும்ப மேலேருந்து ஜாயின் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படியே வச்சு இங்கன ஒரு லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப ப்ளவுஸை இப்படி திருப்பி இங்கன ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நீங்கள் அப்படியே ஃபினிஷிங் பண்ணிட வேண்டியதான். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நீங்கள் அளவு வச்சு ஸ்கேலில் வச்சு கோடு போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதர் சைடு தைச்சதுக்கப்புறம் நமக்கு ப்ளவுஸ் வந்து இப்படி தான் கிடைக்கிது. கழுத்து முன்கழுத்து இறக்கம் எல்லாமே இப்படி தான் கிடைக்கிது. பார்த்துக்கங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு நார்மல் ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம சைடில் 3 தையல் போட்டது இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.